முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தின் பின்னணியில் திமுக இருப்பதாக முன்னாள் அமைச்சர்கள் வளர்மதி, கோகுல இந்திரா ஆகியோர் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். அவர்களுடைய அந்த பேச்சுக்களை தற்பொழுது பார்க்கலாம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உழைத்தவரா, பாடுபட்டவரா, திமுகவிலே இருக்கிற ஒரு எதிர்க்கட்சியை சார்ந்த ஒரு தலைவர் இப்படி பேசுகிறார் என்று சொன்னால் இதிலிருந்து என்ன புரிகிறது என்றால் எந்த அளவுக்கு யார் யாரை இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது புரிகிறது என்பதை மட்டும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மாலை 3 மணி அளவில் தான் தமிழகத்தினுடைய ஆளுநர் அவர்கள் சென்னை வரவிருக்கிறார். நேரம் கேட்கப்பட்டிருக்கிறது. மரியாதைக்குரிய மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் நேரம் தந்ததற்கு பிறகு நம்முடைய மரியாதைக்குரிய மதிப்புமிகு பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள் ஆளுநரை சந்திப்பார். மாண்புமிகு அம்மா அவர்களிடம் இவருக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கலாம் என்று அடையாளம் காட்டப்பட்டது. அன்றைக்கு அவர்கள் குடும்பம் வேண்டும், அன்றைக்கு அவர்கள் நல்லவர்களாக தெரிந்தார், அன்றைக்கு எல்லோரும் அவருக்கு நல்லவராக தெரிந்தார். இன்றைக்கு தான் வளர்ந்து விட்டோம், தன்னால் தான் முடியும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது என்ற ஒரு மாயையை ஏற்படுத்துகின்றார். ஒவ்வொருவருக்கும் வாய்ப்பு கொடுக்க வேண்டும். இன்றைக்கு சின்னம்மா அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க போகின்றார்கள். அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் மக்கள் அம்மா அவர்களுடைய வழியிலே ஒரு பொற்கால ஆட்சியை சின்னம்மா தரப்போகின்றார்கள். விட்டு சென்ற பணிகளை அவர்கள் செய்ய போகின்றார்கள்.